வணக்கம் நண்பர்களே, லெட்டர் உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் எவ்வளவு பயிற்சி செய்தாலும் உங்கள் ஹேண்ட்ரைட்டிங் அழகாக வரவில்லையா? அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. நாம் பேனாவை பிடிக்கும் முறைதான் அது. இந்த வீடியோவில் பேனாவை சரியாக எப்படி பிடிக்க வேண்டும் என்பதை எளிமையாக பார்க்கலாம். நிறைய பேர் எழுதும்போது பேனாவை மிகவும் இறுக்கமாக பிடிக்கிறாங்க. சிலர் தவறான விரல் நிலையில் பிடிக்கிறாங்க. இதனால் கை விரைவில் சோர்வடையும், நீண்ட நேரம் எழுத முடியாது, எழுத்தும் சீராக இருக்காது. இதனால் முதல்ல சரியான பென் கிரிப்பை கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். பேனாவை உங்கள் கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலில் மெதுவாக பிடிங்க. நடுவிரல் பேனாவிற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். பேனாவை மிகவும் இறுக்கமாக பிடிக்கக்கூடாது, மிகவும் தளர்வாகவும் பிடிக்கக்கூடாது. இயல்பாகவும் வசதியாகவும் பிடித்தால் போதும். இப்போது சில தவறான முறைகளை பார்ப்போம். பேனாவை மிகவும் இறுக்கமாக பிடிப்பது, விரல்களை அதிகமாக மடக்கி பிடிப்பது அல்லது எழுதும்போது அதிக அழுத்தம் கொடுப்பது போன்ற பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். இவை கை வலியையும் சோர்வையும் ஏற்படுத்தும். பேனாவை பிடிக்கும் கோணமும் முக்கியம். மிகவும் நேராகவும் பிடிக்கக்கூடாது, மிகவும் படுக்கையாகவும் பிடிக்கக்கூடாது. இயல்பாக சாய்வாக வைத்து எழுதினால் கை சுலபமாக நகரும், எழுத்தும் மென்மையாக வரும். எழுதும்போது மணிக்கட்டை இறுக்கமாக வைத்து கொள்ளக்கூடாது. உங்கள் கை இயல்பாக நகர வேண்டும். விரல்கள் மட்டுமல்ல, முழு கையையும் மென்மையாக நகர்ந்தால் எழுதுவது மிகவும் வசதியாக இருக்கும். இப்போது இந்த கிரிப்பை பயன்படுத்தி மெதுவாக எழுதி பார்ப்போம். ஆரம்பத்தில் வேகமாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு எழுத்தையும் சீராக எழுத முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்தால் உங்கள் ஹேண்ட்ரைட்டிங்கில் நல்ல முன்னேற்றம் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன். இந்த பென் கிரிப்பை தினமும் சில நிமிடங்கள் பயிற்சி செய்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் பென் மூமெண்ட் மற்றும் பேசிக் ஸ்ட்ரோக்ஸை பற்றி நான் சொல்கிறேன். இது போன்ற ஹேண்ட்ரைட்டிங் மற்றும் காலிகிராஃபி வீடியோக்களுக்கு லெட்டர் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீங்க. நன்றி.